பேசிக்கொள்வோம் என்றால் சரி சரி. பூவுக்கும் நல்ல வேலை தான் என்ன நேவி பிலிப்ஸ் அவர்கள் பக்கம். சரி தலைப்பு எடுப்போம் போகிறவங்க பார்ப்போம் வாங்க. இனிய காலை வணக்கம். நான் உளவதி தில்லைத்தேவன், லண்டனில் இருந்து. பொருட்கள் சுருக்கு சுருக்கு 873வது சுருக்கு சுருக்கு. சிறிய வயது பிள்ளைகளுக்கு, அதாவது குழந்தைகளுக்கு நிறைய சுருக்குகளை வைத்து சட்டையை தைத்து போட்டால் அழகாக இருக்கும். சுருக்கு நிறைய இருந்தால் அழகாக இருக்கும். சுருக்கு கை வைத்து தைப்பார்கள், அதாவது எமது சாரியின் மேற்சட்டை தைக்கும் போது கையுக்கு சுருக்கு வைத்து தைப்பார்கள். சிலர் முழுக்களுக்குமே சுருக்கு வைத்து அழகாக இருக்கும். இளம் பிள்ளைகள் அந்த சீலையை உடுத்து சுருக்கு வச்ச சட்டையை போட்டால் அழகாக இருக்கும். சுருக்கு உண்டி சுருக்கினால் பெண்டிற்கு அழகு என்று ஒரு பழமொழியே இருக்குது. அதாவது இடை அழகு சுருங்குவதனால் அழகு கூடுவதாக இருக்கும். இப்போது உள்ளவர்களுக்கு எல்லாம் இடை அழகு பெருத்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது. உணவை சுருக்கி நாம் எமது தேக ஆரோக்கியத்தை பெருக்குவோமாக. கட்டு மடிப்பு விரைவு உருவுதடம் எல்லாம் அகராதி சொல்லாக வருகிறது. கட்டுக்கட்டாக விறகுகளை கட்டி செல்வார்கள், கட்டுக்கட்டாக. அதே போல கட்டுக்கட்டாக சிலர் பணத்தையும் கட்டி வைத்திருப்பார்கள். அது உண்மையோ பொய்யோ தெரியவில்லை, சொல்லுவதை கேட்டிருக்கிறோம். பாடசாலை அதாவது உடைகளை மடிப்பாக வைத்து தான் பாடசாலை சட்டைகளை தைப்பது வழக்கம். அது அழகாக அதனை மடித்து அழகாக அதனை அயன் பண்ணி போட்டால் அது அழகாக இருக்கும். இதையும் விரைவாக செய்ய வேண்டும். உருவுதடம் பின்னர் அவிழ்ப்பதற்கு சுகமாக இருக்கும். நன்றி, வணக்கம். இனிய காலை வணக்கம். நான் உளவதி தில்லைத்தேவன், லண்டனில் இருந்து. பொருட்சொல் வணக்கம் அம்மா, அனைவருக்கும் வணக்கம். கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன். எல்லாம் அவ சொன்னார். உண்டி சுருங்குதல் பண்டிட் கழகு என்பதுதான் பழமொழி. என்ன பொருள்? உண்டி சுருங்குவதல் உடம்பு மெலிஞ்சு வந்தாதான் பொம்பளைக்கு அழகு. உடம்பு மெலிவா இருந்தாதான். உண்டி என்றால் வண்டி இல்ல, உண்டி என்றால் உணவு. உணவை உண்டி சுருங்குதல் பண்டிட் கழகண்டா உண்டிய வண்டி சொல்லக்கூடாது பாருங்கோ. என்ன பிள்ளைக்கு படிப்பிக்கக்குள்ள உண்டியண்டா உணவு தானண்டா அதுகள் தேடி போட்டு சொல்லுவார்கள். இல்ல பாட்டி, இதுதான் பாட்டியாண்டு. உண்டி சுருங்கல் பண்டிட் கழகு, அதத்தான் அப்படித்தான் படிச்சாங்க. உண்டி சுருங்குதல் பண்டிட் கழகு ஊருடன் பேருடன் கெடும். அதுதான் எங்களுக்கு சொல்லியிருந்தது உண்டியண்டா உணவு என்று சொல்லி. அப்ப ஆம்பளைக்கு சரியா வருமோ? அதே ஆம்பளை வரல இதுக்குள்ள. அதான் உண்டி சுருங்கல் பண்டிட் கழகு அனைவருக்கும் இல்ல. நானும் பொறிச்சல்ல இருக்கா சொல்லிட்டு விடவா, எனக்கு கொஞ்சம் நான் வெளியில போக வேண்டியது. வாணி, ஆண்களுக்கு வண்டி பெருகுதல் ஆண்களுக்கு அழகு. அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறிக்கொண்டு பாமுக உறவுகளுக்கும் திரு நடாமுகன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். பாமுக பொறிச்சொல்லின்றி சுருக்கு என்னுடைய சுருக்கு என்று 1037 ஆகின்றது. இது குறைத்தல், சிறியதாய் ஆக்குதல், சுருக்கெழுத்து, சுருக்குப்பை, சுருக்குவலை,
இலகுவில் இறக்கூடியதாக இருக்கிற அந்த சுருக்கென்று அந்த சொல்லுவார்கள். சுருக்கு அந்த காலத்தில் சுருக்கு பாவாடையும் சுருக்கு கை வைத்த சட்டையும் அணிந்தது எனக்கு அழகாக இருந்தது ஞாபகத்தில் இருக்கிறது. அவனை பேசினால் உனக்கேன் சுருக்கென்று கோபம் வருகிறது என்று சொல்வார்கள். கடற்கரை மணலில் நடந்தபோது சங்கு முள்ளொன்று காரில் சுருக்கென்று தைத்தது. உள்பாவாடை பெரிதாக இருந்ததால் நாடாவை இழுத்து இறுக்கி கட்டினேன். படத்தில் கதை சுருக்கம் நன்றாக இருந்தது. கயிறில் சுருக்கு கண்ணி வைத்து சில மிருகங்களை பொறி வைத்து பிடிப்பதுண்டு. நிறைவென்று சொல்லியிருக்கின்றது. சுருக்காவா படம் தொடங்கிவிட போகிறது என்று சொல்வோம். கதைத்து கொண்டு இருக்கும்போது சுருக்கமாய் பேசிவிட்டு சுருக்காவா என்று சொல்வார்கள். நாம் போடுகிற சில ஆடைகள் தண்ணீரில் கழுவினால் சுருங்கிவிடும். உடலில் உள்ள தோல் மிகவும் சுருங்கி விட்டது. சுருக்கமாக சொல்ல போனால் நான் சுருக்கித்தான் எழுதியிருக்கிறேன் என்று சொல்வார்கள். கடலில் சுருக்கு வலை போட்டு மீன் பிடித்திருந்தார்கள். கழுத்தில் சுருக்கிட்டு தற்கொலை செய்தவர்களும் உண்டு. அந்த காலத்தில் இடுப்பில் சுருக்கு பையை கட்டி அதில் வெற்றிலை, பாக்கு, மூக்குப்பிடி எல்லாம் வைத்திருப்பார்கள் என்று சொல்லிக்கொண்டு அன்போடு விடைபெறுகிறேன். வாணி, நானும் சுருக்காக போயிட்டு சுருக்கா ஓடி வாங்க. சுருக்கா ஓடி வாங்க. லக்கியம் எழுதியிருக்கிற வாணி, கவிதை எழுதவில்லை. மற்ற அலுவலர் முடிச்ச பிறகு லக்கியம் சொல்வீங்க. லக்கியம் நான் வச்சிருக்கிறேன். வந்துருவீங்க தானே? அதான் எல்லாம் முடிச்ச பிறகுதானே மற்ற லக்கியம் மாதிரி தருவீங்க கடைசியில? இல்ல மரபு இருக்கு. நான் நினைக்கின்றேன் அதுக்கிடையில சிறு தரப்பினோட பேச விட்டு இலக்கியத்தை செய்து. அப்ப நான் போயிட்டு ஓடி வரேன். பரவாயில்ல வாணி, நான் 10:45 மட்டும் நிப்பேன். நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். போயிட்டு ஓடி வரேன். நேரத்தை கருத்தில் கொண்டு. ஆமா, நன்றி வணக்கம் வாணி. கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இல்லாட்டி இலக்கியத்தை செய்துட்டும் நாங்கள் தலைப்பினோட பேசலாம். சரி, பார்ப்போம். நன்றி, வணக்கம். நேரம் இருக்கு. என்ன வாணி, சுருக்கு தானே? சுருக்கு. ஆமா, அந்த பந்திகளை சுருக்கி எழுத சொல்லி படித்த ஞாபகங்கள் இருக்கிறது. மற்ற சுருக்கு இந்த பாவாடைகளுக்கு சுருக்கு வைத்து தைப்பார்கள். நானும் படித்திருக்கிறேன். உண்டி சுருங்குதல் பெண்டிற் கலகண்டு. ஆனா படிக்கும் போது வயிறந்துதான் படித்தோம். சில விளப்படியோ தெரியல. அதையும் சொல்லி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். நான் நினைக்கிறேன் எனக்கும் வயிறண்ட ஞாபகம் இருக்கின்றது. உண்டி சுருங்கு அப்படித்தான் நானும் என்னவோ தெரியல, மறந்துட்டமோ தெரிய. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தெரியக்கா, வணக்கம். சுருக்கு நீ என்ன வேற சுருக்குறதுக்கு ஒன்று இல்லை. அந்த பேப்பர்களை வாங்கி நாங்கள் சின்ன சின்ன சுருக்கி போட்டு தோணி மாதிரி செய்து மழை வந்து அண்டா அதை விளையாடுறது. ஆமா ஆமா, மற்ற ஃபேன் மாதிரி செய்து போட்டு விசுக்குறது. அதே அந்த அப்படியே கிளிப் பண்ணி விட்டுட்டு அதை இதன்றது. மற்றது குருவியல் அதுகள் எல்லாம் அந்த சுருக்கு மாதிரி அமர்த்தி வச்சு போட்டு அதுகள் செய்யறது. பேப்பர்கள் இல்ல அந்த செய்யறது. மற்றது வேற எல்லாத்துக்கும் வந்து விட்டுட்டீங்க. இப்ப முக்கியமா அதுதானே, முகநூலை திறந்தாலே முக சுருக்கங்கள் இருக்கின்றதா, அதற்கு இவற்றை தடவுங்கள். சுருக்கு முகங்கள். ஆமா, அந்த கம்ம போடு இந்த கம்ம போடு, மஞ்சளையும் இன்னும் கிட்ட கொண்டு பார்த்து அவ்வளோத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு தடவுங்கள். அந்த உங்கள் தோலில் உள்ள சுருக்கங்கள் எல்லாம் போய்விடும். இப்படி 1000 தட்டு வந்து விடும். உடம்புகள் உள்ள சுருக்கங்கள் எல்லாம் சுருக்கு வந்து கூடுதலாக ஓரளவு வயது வந்த பின்ன அது தானாகவே எல்லோருக்குமாக வர்றதுக்கான நிறைய சாத்தியம் இருக்கிறது. அது எந்த வகையான உணவுகளை நாங்கள் சாப்பிட்டாலும் அது தானாக வரும். இல்ல தவிர்த்து கொள்ளலாம். ஏனென்றா இப்ப அந்த காலம் இருந்தவங்களுக்கும் இந்த காலம் அதே வயது ஒத்தவர்களை நீங்க பாருங்க. இல்ல காலம் ஏழியா வந்துடுது. ஏழியா வார மட்டும் இல்ல, சுருக்கம் குறைவன் நினைக்கிறேன் நான் இங்க தேவர்களுக்கு. ஏன்னா அவ்வளவு இப்ப நவீன கண்டுபிடிப்புகள் கூட தான் நிறைய விஷயங்கள் தங்களை அழகுபடுத்துவதற்கு நிறைய விஷயங்கள் தான் எல்லாத்தையும் ஒரு டிப்ஸ் காட்டுகின்றார்கள். அதனே சிலர் பயன்படுத்துவார்கள், சிலர் கண்டுகொள்ளாமல் போவார்கள். தயிரை போட்டு தேய்ச்சி போட்டு மஞ்சள் எல்லாவற்றையும் காட்டுவார்கள். மஞ்சள் எல்லாம் போட்டு சேர்க்க சொல்லுவேன். அந்த உண்டி சுருக்குதல் பெண்டிற் கலகன்றது அந்த உதாரணத்துக்கு அந்த குடத்தின் இது வந்து இந்த நெளிஞ்சு வெளியில விரிஞ்சு உள்ளுக்கு போகுதல்லோ, அது மாதிரி எங்கட இடைய வந்து உள்ளுக்கு போகணும்.
அந்த காலத்துல வந்து தண்ணிய வந்து அள்ளி இடுப்புல வச்சு கொண்டெல்லாம் போறவன் நேரில. இல்ல இல்ல அப்ப அது வந்து அந்த உண்டி இடையெல்லாம் உள்ளுக்கு என்பதற்குரிய பொருள். போயிருக்கிறான். உண்டி அதுதான் என்பதற்கு பொருள். அழகண்டு சொல்றது. உண்டி என்பது பொருள். நீங்க ஓ இடுப்புக்கும் போறீங்க. உண்டி என்றா ஒன்று உணவா வருமா அல்லது வயிறா வருமா? ரெண்டுல ஒன்று அமையும். இல்ல வயிறுக்கு தான் ஓ, வயிறு தான் அது அது ரெண்டுக்கும் வெறும் பாணி. ரெண்டுக்கும் சாப்பாட்டுக்கும் வெறும், ஏற்றுக்கொள்ளல. மற்றது இடுப்புக்கும் வெறும். இடுப்புன்றது இந்த வயிற்றடி தான் இடுப்பு. அந்த உண்டி என்றது சுற்றளவு உணவுக்கு குறைஞ்சிருந்தா உணவுக்கு பெருசாக வர்றதுக்கு சாத்தியமில்லாது. இல்ல சாப்பாட்டை குறைச்சால் அந்த குறைச்சால் இடுப்பு அழகா இருக்கும். குறையும்ன்றதுக்கு ரெண்டுக்கும் சேர்த்துத்தான் இந்த இது வருதுன்றதான் என்னுடைய இது. அப்ப சில பேரை பார்த்தாவானி உண்டி சுருங்கு. இல்ல இல்ல அது உடம்பு வாசின்னு சொல்றது. இல்ல இல்ல எவ்வளவு மேல அது சொல்றது அது சுருங்கவே சுருங்காது. எவ்வளவு பெரிய controlல பரல் மாதிரி இருந்தாலும் தான் சிலருக்கு அது கஷ்டம். அது சிலருக்கு பல இப்ப பிரச்சனைகள் இருக்கும். அந்த இப்ப இது இருக்கிறவர்களுக்கு இது தைராய்டு இருக்கிறவர்கள் தைராய்டு சிலர் உடம்பா தைராய்டு இருப்பார்கள், சிலர் இருக்கிறவைக்கு மற்றது வயிற்றுலயும் ஒரு வருத்தமே இல்லோ. வயிறு வந்து கீழே விழுகிறன்னு சொல்றவே இல்லோ. அந்த முன்பக்கமா தொந்தியா வந்து விழுந்து தொந்தி வார அது சிலருக்கு வந்து வருத்தம் தான். ஆனா அத தோல் மூட்டை அகண்டு பேந்து உள்ளுக்கு போய் வாராதானே அந்த இப்ப 6 சொல்லி மாப்பிள்ளைகள் அப்படி செய்யறவைக்கு பாருங்க, நடுவுல உள்ளுக்கு ஓடுறதான், உள்ளுக்கு பக்கமா ஒடுங்குறதான் அது சரியானது. முந்தி எங்களை இப்ப உடுப்பு தைக்கே நாங்க நடுவுல வளைச்சு எடுத்து தானே தைச்சோம். இப்ப கூட வண்டி இருக்கிற வழியால அதுகள் பெருசா தானே வருது. சரி தர்ஜினி சொல்லுங்க. சுருக்கு சுருக்கு உற்சவன் வணக்கம் எல்லாருக்கும். எனக்கு இல்ல ஒரு சுருக்கும் பெரியல வணிக எல்லாம் சொன்ன மாதிரி தான். இது புதுசா ஒன்றும் தெரியவில்லை. நன்றினே இருக்கிறேன். சுருக்கு என்றதும் எனக்கு தெரியவில்லை. சுருக்கு இது எல்லாம் சொல்லிவிட்டார். ஈக்கில் எடுத்து அதை அப்படியே சுருக்கு மாதிரி போட்டுட்டு இவர் இருக்கிறார் தானே, எது அரணை இல்ல ஓனான் அப்படியே புட்டிச்சு சுருக்கு போட்டு படுத்துற எவ்வளவு கொடுமை பண்ணி இருக்கு. நான் செய்யல உண்மையில. நான் அந்த விளையாட்டு போய் பையன் ஓனான்டாலே இல்ல. அப்ப அதை மறந்து போனோம்மானி முக்கியமானதுலயே கொடுத்து அதை ஆட பண்ணி இதெல்லாம் ஒரு காலத்துல விளையாட்டு. முக்கியமானதா மறந்து போனோம். சுருக்கு போட்டு தற்கொலை செய்யற சுருக்குப்படுதக்கலை பண்றது, இந்த சுருக்கு போடுறது, சுருக்கு போட்டு மீனை பிடிக்கிறது, சுருக்கு போட்டு பறவைகளை இதை பிடிக்கிறது, சுருக்கு போட்டு சுருக்கு பாவாடை, சுருக்கு சட்டை. இப்ப இதுல சின்ன சட்டையா தானே சுருக்கு சுருக்கா வந்து சட்டை பிளவுஸ்களுக்கு சுருக்கு பேசும்போது சுருக்கமா பேசுறது பெட்டா, எழுதுறது சுருக்கமா எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. சாரிகளுக்கும் சுருக்கு வச்சு இப்ப எல்லாம் வடிவா இருக்கு. சுருக்கு வச்சு சாரி கட்டை இப்ப காட்டுகிறார்கள். ரெடிமேடே வந்துட்டு சாரி இப்ப அப்படி துண்டு கட்டி போட்டா அப்படியே வைக்கிறது போட வேண்டியதுதான். பாக்கெட் வர வந்துருக்கு இப்ப சாரிக்கு. மொபைல் வைக்கிறதுக்கு மொபைல் போன் வைக்க பாக்கெட்டும் வந்திருக்கு சாரிக்கு. ரெடிமேட் சாரிக்கோ ஆம்பளை வேட்டிக்கு கட்டிக்கு ஒட்டிக்கு இருக்குல்லோ, அதுல பாக்கெட் மாதிரி இவர்கள சாரிக்கும். அவர்களுக்கு அது ஒன்று தானே தேவை, போடணும் தானே கையில இருக்கும். அப்ப அவருக்கு இந்த வேட்டிக்கு கட்டிக்கோ ஒட்டிக்கொண்டு பெயர். இதுக்கு என்ன பெயர்? இதுக்கும் மடிப்புக்கோ சுருக்கு கொண்டோ. இது என்ன, இதுவும் கட்டிக்கோ ஒட்டிக்கோ மாதிரி தான் வரும் நினைக்கிறேன்னா. அதான் இல்ல தெரியும். கட்டிக்கோ மடிப்புக்கோ இல்ல அந்த ஒட்டுற மாதிரி தான் வந்துட்டு ப்ளீட்ஸ் வருது. ஒட்டி கட்டிக்கோ ஒட்டிக்கோ தான் வரும். ஒட்டிக்கோ சொருகிக்கோ. ஆனா அது 3 பீஸோ 2 பீஸா இருக்கிறாங்க. 2 பீஸா? இல்ல 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 ஒரு சாரி தான். ஏண்டா அப்ப ஒருக்கா வஜிதா உடுத்தவன்னு சொன்னோம். வஜிதா வச்சிருந்தோம். இப்ப என்னண்டா பல மாதிரியும் வந்துட்டு சரியோ. ஒரு சாரி எடுத்து நீங்க பாவாடை மாதிரி கட்டி ஹாஃப் சாரி, அவங்க கட்டி ஹாஃப் சாரி. இப்ப அந்த ரெடிமேட் சாரி இப்படியே வந்துட்டு பிளேட்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படியே எடுத்துட்டு நீங்க போட வேண்டியது தான். அழகா இருந்தது அன்னை பார்க்க. அழகா இருக்கா? இல்ல வாங்கல, நான் அந்த இதெல்லாம் பார்த்தேன். நான் பார்த்துட்டு அப்ப அந்த சாரியை பல விதமா அப்படியே எடுத்துட்டு இதுல வடி வச்சுக்கிட்டு பிளவுஸ் மாதிரி எல்லாம் அழகா செய்கிறார்கள். என்ன உண்மையில பார்க்க அழகா தான் இருக்குது. இப்ப கட்ட தெரியாதவர்கள் அதை பார்த்தே பழகலாம். இல்ல இங்க ஒரு நாள் அப்படி தச்சு கொடுக்குறாரு. சாரியை கொடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் செய்து போட்டு அப்படியே கொடுத்தா நாங்கள் ஒண்ணும் செய்யல. அப்படியே உடனே தூக்கி கொள்ளி கொண்டு போக வேண்டியது. செய்யறாரா? அப்படி தானாவே செய்து கொடுக்குறாரு. சுருக்குள்ள அப்படியே வச்சு அதோட தச்சு. நீங்க சொல்றத அயன் பண்ணி போட்டு அப்படியே தானே? இல்ல 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 அப்படியே தச்சு போட்டே கொடுக்குறாரு. அப்படியே தானே அப்படியே நாங்க உடம்பு அப்படியே மடிச்சு வைக்கலாம்.
ரெடிமேட் மாதிரியே தானே செய்து செய்து கொடுக்குறேன். செய்யறாரு. அன்றைக்கு கொண்டு கொடுத்து கொண்டு வந்தவர் அப்ப தான் பார்க்க தான் செய்தேன்னு சொல்லி சொன்னார். அப்ப மற்றவைக்கும் செய்து கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னார். எல்லா உடம்புகளுக்கும் சரி வராது அது. என்ற ப்ளீட்ஸ்கள் வித்தியாசப்படும். மெல்லியானாக்களுக்கு வடிவம் ஒரு இருக்கு. அளவான உடம்பு பிள்ளைகளுக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் அது. அது ஈஸியும் தானே. அப்ப அதையும் இப்ப ஈஸி ஆக்கியாச்சு. அப்ப பிள்ளைகளுக்கு என்ன வேலை எதுவும் அந்த அந்த ஆனா கடையில வந்துடுது அப்படியே. ஓ கடையில் வந்து அந்த சரி. அந்த ஆனா கடையில முந்தி ஒன்று வாங்கினான் தான் அது பிள்ளைகளுக்கு வாங்கினது கிடாக்கு. அதாவது சுருக்கு போல இருந்து அப்படி தனியா தாவணியை மட்டும் போடுறது அது வந்திருந்தது. இது இப்ப நான் நினைக்கிறேன் அதான் வந்திருக்கேன். என்ன சாரி என்ன ஒரே மாதிரி தானே வரும் ப்ளீட்ஸை பண்ணி. அந்த காலத்துல வணிக வாங்கின அம்மம்மா வந்து நீங்க சொல்ற சுருக்கு தான் வரும். இப்படி இப்படி ப்ளீட்ஸ் எல்லாம் அப்படி இப்படி இல்லடா அங்க பிடிப்பா இப்படி 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 பிடிச்சு போட்டு சரி விட்டுருவேன். சரி சுருக்கு மடிப்பு வாரையில சைட்டில பிளீட் மாதிரி சைட்டில சுருக்கி கொண்டு குனியும். இப்படியே கோத்து கொண்டு வந்து குட்டி குட்டி சுருக்கு மாதிரி சைட்டில வரும்ல. எங்க ப்ளீட்ஸ் தான். ஆனா இப்படி சுருக்கி போட்டு சிறகு வேற அது ப்ளீட்ஸ் ஆயே இருக்கிறது. என்னுடைய அம்மா அப்படித்தான் எடுத்தது. ப்ளீட்ஸ் மாதிரியே இருக்கும். நூல் சாரிகளுக்கு நல்லா இருக்கும் அப்படி செய்யறது. கொசுவம் மட்டும் சொல்றது என்ன கொசுவம் அது பின்னால அப்படியே கொண்டு தன்றது ப்ளீட் இல்லாமலும் முடுக்குறவே அப்படி. அது முன்னுக்கு ஏதோ மாதிரி எல்லாம் எடுத்து அப்படி உடுப்பின வந்தது ப்ளீட் வைக்காமலே. மடிசாரா மடிசார் இல்ல இன்னொன்று அது வீட்டுக்கு அனைமா வீட்டுக்கு அப்படித்தான் உடுத்து இருப்பார்கள் வீட்டுல இருக்கிற நேரம். அந்த சுருக்கு இல்லாம அப்படி சுத்தி சுருக்கு இல்லாமல் செய்யறது. சுருக்கு இல்லாமல் ஏதோ முன்னுக்கு எல்லாம் அப்படி எடுத்து அப்படி செய்யறது. எடுத்துப்படா பின்னால கோசுவத்தை விடுறது. அப்படித்தானே எங்க நம்ம எல்லாம் கட்டியிருந்தவர. வாணி நீங்கள் கடைக்க எங்க வீட்டுக்காரர் எடுத்து கொண்டு வந்து தார ஜிப்பா என்று சொல்றவ. ஜீனா ஜிப்பா என்று சொல்றவ. இது இந்த சாரிக்கா? ஓமா சீப்பு சீப்பா ஜிப்பா என்றது ஆம்பளை உடுப்பல்லோ. அப்ப சிப்ஸேல நித்யானந்துக்கு அவ்வளவு ஆர்வம். அதான் நானும் சொல்றேன் ஜிப்பா என்றது ராணுவ இதுக்கு சொல்றாரு. எவ்வளவு ஆர்வம் ஆதாடி எடுத்திருக்கிறார். அங்க நாங்க கதை சொன்னிக்கிறோம். அங்கால யூடியூப் தான் பார்த்து கொண்டு இருந்தவர் நான் எடுத்து காட்டுறேன். அதுல இருக்குதானே இப்ப எல்லாம் வந்துட்டுது. ஆனா நல்லா தான் இருக்குது. என்ன பாருங்க அந்த காட்டுறார். ஆனால் சாரி விரும்பி உடுக்கிறவர்கள் அது அப்படி உடுக்க மாட்டார்கள். வேண்டாலும் மணிக்க அதை வேண்டி உடுக்க இல்ல கட்ட மாட்டார்கள். இப்ப கட்டுறவர்கள் இத அந்த உள்ளுக்கு துணி மாதிரி தானே இதை வச்சு கட்டுறா பாருங்க. கட்டி போட்டு சிப்ப மேல இழுத்து வருவான். சிப்ஸா இப்ப சாரி கட்ட தெரியாதவர்கள் தான் இதை வாங்குவார்கள். கட்டுற பிள்ளைகள் வாங்காதுகள். ஆனா நிறைய இளையவர்களுக்கு அந்த சாரி விருப்பமா இருக்குது. ஆனா ஒரு கட்ட தெரியாதுன்றதான் கவலையா இருக்கு. ஆசைப்பட்டு கட்டுகிறார்கள் இப்ப. ஆனா இன்னொருவர் தான் வடிவா நீட்டா நிக்குது பாக்க இல்ல. அவர்கள் அப்படிதான் தச்சிருக்காங்க ப்ளீட்ஸை. அந்த இப்பவும் பேச்சு வழக்குகளுக்கு சுருக்காவான்னு சொல்றது. சுருக்காவான்னு சொல்லி சுருக்காவான்ட்டு சுருக்காவா. தற்கொலை செய்யறதையும் அந்த தூக்கி சாகிறதையும் சுருக்கு போட்டான்னு சொல்லுவீங்க. சுருக்கு போட்டு செத்துட்டான்னு சொல்லுவீங்க. சாறு பிளேட் சுருக்கு எடுக்கிறது. வேற என்ன சுருக்கு 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 சாப்பாட்டுக்குள்ள சுருக்கு வராது. என்ன சுருக்கு சாப்பாட்டுக்குள்ள சுருக்கு இருக்கு. சுக்கு தான் இருக்கு சுருக்கு இல்ல. சுருக்கு அந்த தலைமுடிய அந்த ரிபன் கட்டுறதும் ஒரு சுருக்கு போட்டு தானே கட்டுறது. அது அந்த கட்டி விடுறது. கட்டி போட்டு ஒரு சுருக்கு கொண்டு இப்படி எடுத்து விடுறது. அது போ மாதிரி. அது போன்னு சொல்லுவோம் தமிழ் இல்ல. போ வாணிமோகன் அந்த பின்னல்ல இருக்கு தானே. இப்ப 20 என்றால் சுருக்குறது 4 உண்ட. அது கணக்குல இருக்கு. பின்ன கணக்குல சுருக்க வேணும். கணக்கண்டோன்னா டக்கண்டு உடனே பிடிச்சிட்டா சுருக்குறது. சுருக்கு சுருக்கு. சரி நன்றி. பல சுருக்குகள் வந்துட்டுது. நன்றி வணக்கம். செல்வியாக்காக குளிர் தாங்க முடியல. தலைப்பு செல்வியாக்கா தந்திருக்கிறார். எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும். எதிர்பார்ப்பதால் வரும் ஏமாற்றம். சரியா? எதிர்பார்ப்பானே ஏமாறுவானே. சரி பார்ப்போம். நன்றி வணக்கம். இப்பொழுது தினக்கவி வருகின்றது. இல்லை அதோட சேர்த்து
இந்த இந்த மூக்கு நுழைக்கிற விஷயம் இருக்கு தானே, பிள்ளைகள் கதைக்கக்குள்ள பிள்ளைகளை கதைக்க விடாம பண்ணிடணுமல்லோ. அது அண்டிய அந்த தமிழ் மொழி நாளில் பல பேரை பார்த்துருந்தோம். சரியா, அவற்றையும் எடுத்து வாங்கோ. ஏன் அம்மாக்கள் அப்பாக்கள் மூக்கு நுழைக்கிறாரு பிள்ளை பேசக்கல, அதையும் எடுத்து வருவோம். சரி, நன்றி, வணக்கம். அனைத்து பாமுக உறவுகளுக்கு இனி உற்சாகமான புதன் பொழுதின் வணக்கம். தினக்கவி 2103 சிவதர்ஷினி ராகவன், சுவிட்சர்லாந்திலிருந்து. மலிந்ததோ மரணமே, விபத்தென்றும் விளைந்த நோய் நொடியென்றும் தடுக்கி விழுந்தால் பற்பல மரணங்களுமாய் கடக்க. விபத்தென்றும் விளைந்த நோய் நொடியென்றும் தடுக்கி விழுந்தால் பற்பல மரணங்களுமாய் கடக்க. இளமை மூப்பு குழந்தை இப்படி எதுவித பேதமிலா, கடமை முடிந்ததெனவே காலனின் அழைப்பிதுவோ. இளமை மூப்பு குழந்தை இப்படி எதுவித பேதமிலா, கடமை முடிந்தெனவே காலனின் அழைப்பிதுவோ. கடமை முடிந்ததெனவே காலனின் அழைப்பிதுவோ. அழுதாலும் தொழுதாலும் மீளத் திரும்பா தூரம் இதுவே. அழுதாலும் தொழுதாலும் மீளத் திரும்பா தூரம் இதுவோ. இன்னும் ஒரு முறையே பார்க்க ஒண்ணா தூரமே, இன்னும் ஒரு முறையே பார்க்க ஒண்ணா தூரமே. செவிகளில் கேட்பதெல்லாம் புவிதனில் துயரம் மட்டுமா, செவிதனில் கேட்பதெல்லாம் புவிதனில் துயரம் மட்டுமா. குவிந்திடும் மரணமே நீயும் விடுப்பினை எடுக்காயோ, குவிந்திடும் மரணமே நீயும் விடுப்பினை எடுக்காயோ. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான செவ்வாய் பொழுதின் வணக்கம். தினக்கவி பிள்ளையும் இறந்தது ஒரு நாளே, அடுத்து வந்திருக்கிறான்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா அந்த வீடியோ உண்டு? இல்ல மணிகா, இதை சொல்றீங்க? ஒரு பிள்ளையும் ஒரு அப்பாவும் ஒரே நாள் ஆக்சிடென்ட்ல, சின்ன பிள்ளை உண்டு. அதில் கூட அந்த ஃபேஸ்புக்கில் நடந்தது, அதை அடுத்து வந்துருக்கிறேன். ஜெயாட் சார் வாங்க. வணக்கம்மாணி, பொறிச்சொல் முடிஞ்சிட்டு என்ன? பொறிச்சொல் முடிஞ்சு தாங்க தரண்ட தாங்க சுருக்கு சுருக்கு. என்னது பொறிச்சொல் வாணி? சுருக்கு சுருக்கு 4009. நாங்கள் இந்த தமிழில் எங்களுக்கு படிப்பிக்கையில் அந்த பெரிய பந்திகளை தந்து அதை சுருக்கி எழுத செல்வார்கள். அது என்ன சோதனைக்கு மாறுறது ஒரு முறையும் தமிழ் பாஷை சோதனைக்கு அந்த இது வேற நாங்கள் பெரிய பந்தியை தருவோம், அதை சுருக்கினா அந்த கருத்தை எடுத்து சுருக்கி எழுதுவோம். அது ஒரு சுருக்கி. மற்ற இந்த உடைகள் எல்லாம் தைக்கும் போது சில நீர் அந்த சுருக்கி தைப்பார்கள். ஸ்மோக்கிங் பண்ணி தைக்கிறது, சுருக்கி சுருக்கி தைக்கிறது, ஸ்மோக் பண்ணுறது. சின்ன பிள்ளையோட சட்டியல் பெரியாக்களோட இதுகளுக்கு ஸ்மோக் பண்ணி சுருக்கி தைப்பார். மற்றது நாங்கள் கேட்டும் துணிகளை பகலில் சுருக்கி விடுவோம், இரவில் இழுத்து விடுவோம். அது கேட்டும் சீலிகளை ஜன்னல்ல அல்லது கேட்டில் அந்த கதவுகளை போடும்போது பகலில் நாங்கள் இழுத்து விடுவோம், இரவில் இழுத்து விடுவோம், பகலில் சுருக்கி விடுவோம், வெளிச்சம் வரும் வண்டி. மற்றது சில பேர் இந்த கழுத்தில் மனமுடைந்தார்கள், சில பேர் கழுத்தில் தூக்கு போட்டு சுருக்கண்டு சொல்லுவார்கள், தற்கொலை செய்து கொள்வார்கள். கழுத்தில் சுருக்கு போட்டு கயிறால் சுருக்கு போட்டு தற்கொலை செய்து கொள்வார்கள். மற்ற பெண்கள் சீலிடும் போது நல்லா அடுக்கி நல்லா கொய்ய அமைத்து சுருக்கி கொய்ய அமைத்து விடுப்பார்கள். மற்ற இந்த தொட்டாச்சினிக்கு மரம் இருக்க அந்த அல்லது அட்டையை நாங்கள் தொட்ட உடனே சுருக்கிடும் தன்னோட உடம்பையும் அந்த தொட்டாச்சினி இலையும் தன்னோட சுருக்கி போய்விடும். இவ்வளவு தான் நான் எழுதினேன். நன்றி, வணக்கம். அது நேரம் பின்னால் கட்டுறோம் நாங்கள் அந்த பிளவுஸுண்ட இதுவும் அந்த நொப்பையும் ஒரு சுருக்கு போட்டு தானே கட்டுறோம். ஆமாம், சுருக்கொண்டு போடுங்கன்னு சொல்ல 2 சுருக்கு போடுங்கன்னு சொல்லுவார். அதை நீ காட்டா சுருக்கிட்டு தற்கொலை செய்து கொள்வார்கள் என்று சொல்வார்கள். ஆமாம், நன்றி. இப்பொழுது தினக்கவி எனது தினக்கவி 1975 பிறந்த நாள். ஆண் ஒன்று போனால் வயது ஒன்று கூடும், வயது போக நோயும் ஓடி வரும், மருந்து உணவாக மாறும், வயது பாபா என்று சொல்லி அழைக்கும், வலிமை குறையும், காலமும் ஆகும். வாழ்வில் காலங்கள் சாய்வதில்லை, பருவங்களின் உணர்வு சூர்வதில்லை. காலங்கள் மாறினாலும் நம்பிக்கை தேவை. ஒவ்வொரு மனிதனும் பிறக்கின்றான், அவன் இறப்பதை எதிர்பார்த்தே வாழ்கின்றான்.
வாழுங்காலத்து நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம். இறைவன் ஆசி பெற்று வெற்றி வாழ எல்லோரும் நல்ல ஆசையும் வேண்டி நல்மனங்கள் வாழ்த்து எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி வணங்குகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். டேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் வணக்கம். தாரண்டு சொன்னாரே இல்லையா? எனக்கு இப்ப அந்த வந்தவா எனக்கு புஸ்டா காட்டும் ஒரு பேகம் ஒரு பிஸ்கெட் தந்துட்டு போயிருக்கு. என்ன தந்தவா? பர்த்டே காட்டுண்டு. ஓ, சாக்லேட் அது. இது வடிவேறு டொப்லரோன் சாக்லேட். நல்ல டேஸ்டா இருக்கும் அது. இடையில என்ன வாணிமோகன் கருக்கு கருக்கண்டு? அது ஒரு நட்ஸ் மாதிரியும் இல்ல, ஒரு சின்ன இனிப்பு மாதிரி. என்ன என்ன இந்த சாக்லேட்ல? எந்த சாக்லேட்ல? இப்ப நீங்க சொன்னீங்க ஒரிஜினல் தான். அது வேற டொப்லரோன். டொப்லரோன். காட்டுங்க யாரோட சொல்றீங்க? அதான் அதுல இடக்கிட அந்த பள்ளம் மாதிரி வரும், உடைச்சு உடைச்சுதுல. ஆனா அந்த கருக்கு புருக்கண்டு இது வேற வாணிமோகன். இது வேற ஜெர்மன் சாக்லேட் எல்லாம் நல்ல காட்டுங்கள. இந்த ஓகே காட்டுங்கள். மற்ற பேரை காட்டுங்க. அதான் தூக்கி காட்டுங்க. என்ன பேருன்னு சொல்லுங்க. அது அது அவன் பேர்ல போட்டு கிடக்கு பாசு. நான் இப்ப அவர்கிட்ட கேட்கிறேன். லிபின்சண்ட் கிடக்குது. அது சாக்லேட்டும் பிஸ்கெட்டும் சேர்ந்தவானே. ஒரிஜினல் லிபின்சண்ட் லைவன்ஸ். அப்ப டொப்லரோன் இல்ல. ஓகே. ஆமா. டொப்லரோனுக்கு என்னன்னு சொன்னீங்க நீங்க? பத்மினி என்ன சொல்றீங்க? அது உள்ளுக்குள்ள சில வேளையில தடக்கு படம் வாணிமோகன் ஒரு ஸ்வீட் மாதிரி. என்ன நட்ஸ்கள் போடுறேன் நினைக்கிறேன். நட்ஸ்கள் போடுற அந்த அதிகமாக பாதாம் நட்ஸ்கள் போடுறவைகள் இப்படி இப்படி வரும், பள்ளவும் மேடுமா வரும். டேஸ்ட் ஆனது, விலையும் அதுக்கு தான் கூட. சத்தம் கூட அதுதான். கூட அதிகமா பெர்ஃபியூம் கை அது தெரியல உங்களுக்கு. அஞ்சருங்க பள்ளம் விழுந்து கையில் கலட்டி விட்டது. இந்த வீக்கம் இருக்கு கொஞ்சம் இதுல. அடையாளம் இப்படி இப்படி வந்து இப்படி கட்டி கொஞ்சம் அந்த கைய ஊண்டிட்டீங்க. ஆனா கட்டை என்ன கட்டை எடுத்துட்டாருங்களா? இனி கட்ட தேவையில்லைன்னு சொன்னேன். பயிற்சி மூலமா நீங்க சரியாக்கணும். ஓகே ஓகே. மகள் கலட்டி விட்டு போனது இன்னைக்கு குளிச்சிக்கல அந்த இதை போட்டு கழுவி விட்டோம். சரி சரி ஓகே. நம்ம கொஞ்சம் அந்த கையை பயன்படுத்துகிற கொஞ்சம் குறைச்சிட்டு இது இப்படி மிளகாத்துக்கும் உயர்த்திடலாம் மேல. ரெண்டா இப்படி எக்ஸசைஸ்ல இந்த இதை இப்படி உயர்த்தி பிடிச்சுதான் செய்வேன். அவர்கள் செய்வார்கள். இல்லாட்டா அதுக்குள்ள நீட்டு செய்யல இருக்கா படக்கன்னு சொல்லிச்சு உடனே கீழே இழுத்து விட்டுட்டு வேண்டாம் உடனே. இல்லை அவர்கள் திறப்பி என்ன விழா கவனமாக தானே செய்வார். நீங்க செய்யும் பொழுது கொஞ்சம் தானுங்க. இதுல வந்து இந்த பெர்ஃபியூம் பாவிக்கிறவர்கள் கூட யாருக்கு விருப்பம்? பெர்ஃபியூம் பாவிக்கிறது எனக்கு விருப்பம். எனக்கு கண்ணில் ஆடக்கூடாது. 5ஆம் நம்பர் ஆக்களுக்கு எனக்கு கண்ணில ஆட்டக்கூடாது பெர்ஃபியூம். என்னாச்சு? என்ன விருப்பம் இல்ல. ஒன்றும் பாவிக்க மாட்டீங்க? இல்ல. சரி கிரீம் அபினியோ கிரீம் மட்டும்தான் நான் வச்சிருக்கேன். முகத்துக்கும் போடுறேன். எனக்கு இன்னும் தலை சுத்தி சக்தி வருமா போல. சரி நான் கணக்க வாங்கி வச்சிருக்கிறேன். அதிகம் நம்பர் 5 7ஆம் நம்பர் ஆக்களுக்கு சரியான விருப்பம். ஆமேன். நான் 7 ஆனே. அப்ப பிடிக்க இல்லையே. விருப்பம். நான் அது தாயத்துல இந்த விலைகளை வாங்கிட்டு வராடியம்மா. நாங்களும் தாயத்துல வாங்கினா நல்ல நல்ல நாங்கள் நான் இங்கதான் பண்றேன்னா நல்ல வாசமானது. ஆனா இப்ப வந்து அந்த அலர்ஜி வந்ததுல எனக்கு அது அடிச்ச உடனே தும்ம தொடங்கிட்டு. அந்த மனங்கள் வெளியில போய் ஆட்டேன் மணந்தாலே எனக்கு தும்முது. அதால கீழே இதுல அடிப்பேன். அடிக்கடி அடிக்கடி பாவிப்பதில் ஏதாவது கொண்டாட்டங்கள் சொன்னால் செய்வேன்.
இல்ல சிலருக்கு அது ஒரு அந்த அடிக்ட்னு சொல்லி இருந்தானே ஒன்று முடி ஒன்று அந்த வாங்கணுமெண்டு. அப்படி இல்ல எனக்கு கொண்டு வாங்கினா வருஷக்கணக்கில் கிடக்கும். இல்ல சிலருக்கு அது ஒரு 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 இது சிகரெட் மாதிரி தான். ஒன்று முடி ஒன்று வாங்கணுமெண்டு அப்படி இருக்கிறாங்க. ஒன்று வச்சு கொண்டு ஒண்ட வேண்டுவன் ஒன்று பாவிச்சு கொண்டு. ஆனா இப்ப அப்படியே கிடக்குது. ஆனா எங்கட மகன் எடுத்து இப்படி அடிப்பேன். அப்படி அடிச்சா கொஞ்ச நேரத்துக்கு மனத்தை அப்படியே இருக்கு. ஆனால் இப்பத்திய பெர்ஃப்யூம்ஸ் எல்லாம் காசு விலையை தவிர அந்த சொல்லுவாங்க 24 மணித்தியாலும் 48 மணித்தியாலும் நின்று பிடிக்க மாட்டு, 1 மணித்தியாலும் நின்று பிடிக்காது. என்ன சொல்லுங்க, கடையில அந்த சாம்பிளுக்கு வச்சிருப்பானല്ലോ அதுதான் உண்மையான இது. அவன் உள்ளுக்கு எடுத்து தரது இன்னொரு இது டூப்ளிகேட். ஆனா அது மற்றது வாசம் இராது. இல்ல முதல் உண்மையிலே ஒரு சீப்பா வாங்கினாலும் அந்த பெர்ஃப்யூம் வாசம் இருக்கும். இப்ப இல்ல அந்த. ஆனால் இப்ப இந்த அத்தர்ன்னு சொல்லுவார்கள் இஸ்லாமிய மக்கள், சின்ன பழத்துல இருக்கும். அது உங்களுக்கு நின்று பிடிக்கும். அது ஒயில் தன்மை, ஒயில் தன்மை. அது சந்தனத்திலையும் இருக்குது, மற்ற ஜாஸ்மின்லையும் இருக்கும். சந்தனம் நல்ல வாசமா இருக்கும். அது சும்மா ஒரு தரம் நீங்க இதுல உடுப்புல இதண்ட கூட என்ன தானே அது ஒயில் தன்மை. கொஞ்சம் உடம்புல தான் நீங்கன்னா உண்மையிலேயே அன்றைக்கெல்லாம் அந்த வாசம் பெறும். அப்படி ஒன்று நாங்கள் ஒரு சின்ன டப்பா ஒன்று பண்ணாங்க, உங்க லண்டன்லாம் வாங்கினாங்க. ஒரு சின்ன தொட்டு சும்மா அந்த விரல் இப்படில தடவி விட்டா அது நாள் முழுக்க இருக்கும் அந்த மனம். அது இருக்கு, அது சும்மா அது சென்ட் இல்ல, சும்மா ஒரு இது மாதிரி அத்தாரன்னு சொல்றவர்கள் வேறுகள் லண்டன்லாம் வாங்கினாங்க. அப்படியே ஒரு சின்ன டப்பா தான் நல்லா கிடக்குது. அப்படியே மற்ற எந்த பெர்ஃப்யூமும் அது நின்று இங்கேயும் எக்ஸ்பென்சிவ் எல்லாம் வாங்கப்படும். ஆனால் அந்த அந்த வாசனை உணர இல்லாமல் இருக்கும். சிலோட மூக்கு பிரச்சனை தெரியாது, ஆனால் நின்று பிடிக்காது. இப்ப எல்லாமும் ஒரு சுத்த மாத்தல்கள் தானே, பேரை போட்டுட்டு. இல்ல அந்த முன்னுக்கு அவங்க நல்லதை வச்சுட்டு என்ன உள்ளுக்கு எடுத்து தரது டூப்ளிகேட் தான் முழுக்க. இப்போ பிஸ்னஸ் அவர்களுக்கு இதாண்டா அது என்னது கலவையில் தானே அதுவும். இப்போ ஏர்போர்ட்டுக்குள்ளே போக்குள்ள பாருங்க நீங்க, அந்த மணக்கிறதுக்கு அந்த இதுக்குள்ள டியூட்டி ஃப்ரீக்குள்ள தருவாரு ஒரு சின்ன இது மாதிரி மணந்துட்டு வாங்க. சின்ன அது நல்லது, அந்த சின்ன தரது நல்லது. டெஸ்டர் இது நல்ல வாசமானது. எவ்வளவு நேரத்துக்கு நிற்கும் உங்களுக்கு? அதை நான் கவனிச்சு பார்க்கல, கிட்டத்தட்ட திரும்ப உடுப்படுக்கே மணக்கிறது. கொஞ்சம் விலைதான், ஆனா வாசமா இருக்கும். மற்ற நாள் தொடக்கம் இதுதான் நீங்க பண்றது. பெர்ஃப்யூம்னாலும் உடுப்புல அடிக்க கூடாது, உடுப்புலதான் அடிக்கிறது. இது இரண்டா உடம்புல இடம் செய்தாலும் உண்டு, உடுப்புலதான் அடிக்கிறது. இந்த வாணி அத்தர் இதான் அத்தர் இந்த இருக்கு, இது நின்று பிடிக்கும். இந்த வாசம் நல்ல வாசம், எனக்கு விருப்பம். ஒரு சின்ன டாப்பி அந்த ஸ்ரீலங்கால வித்து நல்ல நீளமா இருக்கும். அந்த அவர் சொல்லியக்கா காட்டுறது தானது. நான் இந்தியாவில் 100 ரூபாய்க்கு நான் ஸ்ரீலங்கால வாங்கினேன். நானும் இப்படி கொண்டு வச்சிருக்கேன். நல்ல வாசம் இல்ல, அது சந்தனம் சரியான வாசம். அது நல்லா இருக்கும் அந்த வாசம். அந்த ஆப்பிரிக்கா கரப்பாக்கள் தலைமை வைக்கிற அந்த கடைகள்ல இதுல நிறைய இருக்கு. ஆனா நல்ல வாசம் பார்த்து தான் இருக்கும். விலையும் மலிவு 2-3 ரூபாய். இதான் நீங்க சொன்னது. சின்ன தொட்டு இப்படி கையில இதுல புரட்டி விட அப்படியே பணத்தோண்டே இருக்கும். இது என்ன இருக்கு ஐயா சொல்ற இந்த இது மாதிரி இல்ல, புணுகோ ஏதோ சொல்வாரு அது மாதிரி இல்ல இருக்கு. இது லண்டன்லாம் வாங்கினாங்க. என்ன பேர் அது? புனுதில என்ன எடுக்கிறது உண்மையான வாசத்துல வாசனை ஒருக்கா காட்டுங்க. அதுதான் அதுல சோப்பும் இருக்கு. என்ன அந்த பேர் சோப்பும் இருக்குது. அதுக்கு எதில கரையும் சோப் என்ன, ஆனா அது கொஞ்சம் நுரையல் வார குறைவா இருக்கும். ஆனா இது அந்த இதுதான் நல்லா சரியான வாசமா அப்படியே இருக்கும். வாணி சும்மா துறந்துட்டு விடவே இப்ப வீடு முழுக்க மணக்குது. எந்த பூசுவோணும் கையிலயா? கையில இதுல இல்ல, கையில எதுண்டா கையில பூசலாம், அல்லது நாடியில பூசலாம், கழுத்துல கையெல்லாம் பூசுறவை. இங்க வாணி கையெல்லாம் போடலாம். இந்த அவர் வச்சிருக்க கடையை வச்சுக்கிறேன், இதெல்லாமே நீங்க போடுறதா விருப்பம்? நாங்க வேற எல்லாம் போறதானே, அப்ப அதுக்காக இது நல்ல வாசம் வாணி. இது
விலைகளும் கூட சிலது நீங்க நல்ல வேலைகளுக்கு வாசம். போறது சரி, பக்கத்துல நிக்கிறாங்களும் சிலருக்கு அலர்ஜி தன்மை இருக்கிறல்ல. சிலர் மணக்கிற பிடிக்கும். எனக்கு இந்த ஃப்ரெஷ் மல்லிகை பூ பிடிக்காது, தலை அடிக்கிறது எனக்கு அந்த வாசம். அது இங்க வந்து இப்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தா வேற விஷயம். அங்க இருந்து இங்க இறக்குமதி செய்யறதா அவனை ஸ்ப்ரே பண்ணி அனுப்புறாங்க. அந்த தலை அடிய தரும். சாம்பிராணி சிலருக்கு அலர்ஜி பிடிக்கும். டிசம்பர் 14ஆம் தேதி கிறிஸ்துமஸ் பார்ட்டிக்கு போயக்குள்ள இந்த ஈரான்கார பிள்ளையோட போனாங்க. அவள் காருக்குள்ள வச்சிருந்த ஒன்று மனுஷன் முதல் பர்த்டே ஆமண்டு வாங்கி கொடுத்தாண்டு அடிக்க விட இப்பவும் வாசமா தானே இருக்கு வாணி அந்த சட்டை. அப்போ துவைக்கலண்ட அர்த்தம் 80 யூரோ நல்ல வாசம். இப்பவும் அந்த என்னுடைய சட்டை இங்க வெளியில போட்டு விட்டபடியா அது நல்ல வாசமாவே இருக்கு. இப்பவும் அந்த விலைக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. எனக்கு வாணி என்ன வாசம் விருப்பம்டா, இந்த பச்சை கற்பூர வாசம் விருப்பம், சாம்பிராணி குச்சி சாம்பிராணி அந்த வாசம் விருப்பம். சாம்பிராணி சில பேருக்கு அலர்ஜி. சாம்பிராணி என்னோட இல்ல அந்த குச்சி எந்த இது வாங்குறீங்கன்றதானே இப்ப சந்தனம் மல்லிகை மற்றது என்ன நிறைய இருக்கு. நான் இங்க வேண்ட இல்ல வாணிமோகன் அக்கா இந்தியாவில இருந்து வரைக்க கொண்டு தருவா. ஆனா சொல்லினா சாம்பிராணியும் பாவிக்க குச்சி பாவிக்க கூடாவா. ஏன்னா சில பேருக்கு இந்த அஸ்மா வாரவ அவைக்கு எல்லாம் சரி அஸ்மாக்காரரு கூடாது, அது மனம் ரெண்டா கூடாதுன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு அஸ்மா இல்ல, ஆனா எனக்கு அவ்வளவு விருப்பம். நீங்க அந்த டவ் பத்தி சொன்னீங்க பத்மினி அவர்களே, நீங்க அந்த லிக்விடாவே இருக்குமல்லோ. நான் சும்மா நான் அதுகள் பாவிக்கிறேன் இல்ல, சோப் இருக்குன்னு சொன்னாலேயே நான் டவ்ன்றது இல்ல. இல்ல அது லிக்விடா இருக்கிறது வாங்குனீங்கன்னு சொன்னா கனாலும் பாவிக்கும். அது நான் லிக்விட் தான் பாவிக்கிறது, டவ் இல்ல. இந்த காட்டுறேன் இல்ல டவ் சொன்னீங்க நுரைக்கறலடா தான் சொல்றேன். சோப்பன்னா உடனே நுரைச்சு போயிடும். அந்த லிக்விட் வந்து அந்த கிரீம் வந்து கனாலும் பாவிக்கும் கூட. என்ன அந்த டவ் சோப் வந்து சொல்லுங்க. இதுதான் பாவிக்கிறேன் நான். அது வந்து கொஸ்கோவிலேயே அப்படியே பண்ட்லா வேண்டது. அப்ப ஓமோ கொஸ்கோல வேண்டுனா கணக்கத்தான் பெறும். அது மின்டன் டீ ட்ரீ என்று போட்டிருக்கு. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்ன பாவிக்கிற லிக்விட் அந்த பேர் அடவுளே பேர் எத்தனை நேரம் கேட்டுட்டேன். மின்ட்ல மின்டா இருக்கும். அதுக்கு பேர் இல்லாத ஒன்று இருக்கும். ஏதோ மினிட் இருக்கு இல்ல, மின்டன் டீ ட்ரீ என்று இருக்கு. இதா பாவிக்கிறேன் நீங்க. அது வந்து லெமன் எல்லோல உள்ளது லெமன். இதே மாதிரி இந்த முறை இதுதான் வேண்டினது. ஹமாமுல வேப்பிலையில எல்லாம் இருக்குதானே பாவிக்கிறீங்களா அந்த சோப்புகள்? என்ன வாணிமோகன் கமாண்டா இல்ல வாணிக்க நானும் பாவிக்க இல்ல. அது என்ன ஹமாண்டா? ஹமாம் சோப். அது சந்தனத்துல வர்றது இல்ல, தமிழ்நாட்டுல எல்லாம் இருக்கு வாணிமோகன். ஆக முகத்துக்கு போடுறேன் இல்ல, முழு அண்டு தான் போடுவேன். ஏனண்டா அது ஷம்போ எல்லாம் கீழே வருந்தானே. ஒரு நாளும் முகத்துக்கு சோப் போடுறேன் இல்ல, சோப்போ லிக்விடோ ஒன்றும் போடுறேன் இல்ல, குளிக்க ஒன்றும் போடுறேன் இல்ல, உடம்புக்கு மட்டும்தான் போடுவேன். நானும் முகத்துக்கு போடுறேன் இல்ல. முழுவேக்க மட்டும் சுருக்குகளும் பெருமா இது கூடாதுன்னு சொல்லி நான் முகத்துக்கு போடுறேன் இல்ல. நான் அப்படி இல்ல, ஏன் போடுறேன் இல்லையோ எனக்கே தெரியாது. முழுவேக்க மட்டும் போடுவேன். ஷம்போ எல்லாம் இங்க எல்லாம் வரும் தானே. அப்ப காதுக்கு இதுக்கு எல்லாம் 2 தரம் போடுவேன். என்ன அந்த முழு அண்டு மட்டும் நான் சவுக்காரம் தான் பாய். சில பேருக்கு அது விருப்பம். ராணி சோப்பு, ராணி சோப் பிளக்ஸ் இதெல்லாம் இப்ப நான் இங்க நான் இலங்கையில இருந்து வரைகளையும் கொண்டு வர்றது இங்க வாங்குறேன். பல்மோலிஃப் தோவை அது எல்லாம் பாவிக்கிறது ஒன்னும் செய்கிறது இல்லை. இப்ப நான் கீழ்கடையில ஒரு கட்டி வந்து வாங்கி 4 யூரோ ஒரு சோப். ஆனா கரணாளுக்கு வச்சு பாவிக்கலாம். இங்க ஒரு கணவன் மனைவி வந்த காலத்துல இருந்து வந்து 25-30 வருஷம் ஆச்சு. வந்த காலத்துல இருந்து 2 பேரும் ராணி சோப் தான் பாவிக்கிறது. ஆனா ஒன்று வாணிமோகன் சேமனண்ட கடையில இருக்குதானே இல்ல, ராணி சோப்போ எல்லா இடமும் இருக்குது. இப்ப சிம்பிள் சோப் சொல்லி வாணிமோகன் இங்க சிம்பிள் சோப் இருக்குதானே, அதை துவைக்கிறது நான் இல்ல சிம்பிள் சோப் வந்து அதுலனா கெமிக்கல் இல்ல.
தனியா தேங்காய் எண்ணெயில செய்யறதுன்னு சொல்லியிருக்கு. இங்கேயும் நாங்கள் வாங்கினாங்க அந்த தனிய தேங்காய் எண்ணெய் அந்த இது கெமிக்கல் இல்லாத சோப் உண்டு. அது வாசம் கொண்டு வராது, அதனால அது உடம்புக்கு இது நல்லது. நான் துவைக்க எடுக்கிறது வாசம் இல்லை ஒன்றும் இல்லை, துவைக்கிறதுக்கு பாவிக்கிறது அது. ஆனா அது வந்து சிலதுகள் கையால துவைக்க வேண்டி வந்தா என்ன, கையால துவைக்கிறதுக்கு வாணி செம்போ விட்டு துவைச்சிங்களா அந்த புதுசு மாதிரியும் இருக்கும். நல்லது மற்றது வாணி எங்கட விட்டு ராணி சோப் தான் கூடுதலா பாவிக்கிறது. மற்றது இந்த டவ் லிக்விட்டும் பாவிக்கிறது. எனக்கு இப்போ ஒன்றுமே பாவிக்கிறேன் வாணி. முகத்துக்கு டாக்டர் ஒரு கிரீம் மாதிரி ஒன்று தந்திருக்கினா அது போடுறது. இந்த அவத கிரீம் தான் உடம்புக்கு போடுறது, வேற ஒன்றுமே இல்லை. இல்ல எனக்கு ஸ்பெஷலா தந்துடாக்கு எல்லா இடத்தையும் கொண்டு இருக்கும், புரிம்பு புரிம்பா தான் இருக்கும். ஓ என்னண்டா அந்த அலர்ஜி இதால இன்னும் அந்த கண்ணாடி எல்லாம் கருப்பாத்தானே இருக்குங்க பேர். சரி, சிவாஜினி அவர்கள் தகவலுடன் இணைந்து பேசுவோம். அதனை தொடர்ந்து இலக்கிய நேரம் தொடர்ந்து பேசும் நேரம். நன்றி, வணக்கம். 11 மணிக்கு மரபு கவி. வணக்கம். சிவாஜினி ஸ்ரீதரன். தகவல் 444. சவ்வரிசி. இதனை ஆங்கிலத்தில் சாகோ என அழைக்கப்படும் ஒரு வகை பனைமரம். அதில் பதனி காய்ச்சி சிறு குறுணிகளாக உருட்டி தயாரிக்கப்படுவதுதான் ஜவ்வரிசி. இது இந்தோனேசியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. இந்தோனேசியாவில் ஜாவா தீவு பகுதிகளில் இந்த பனைமரங்கள் உள்ளது என கூறப்படுகின்றது. ஒரிஜினல் ஜவ்வரிசி ஜாவா தீவு பகுதிகளில் உள்ளமையால் ஜவ்வரிசி என பெயரும் பெற்றது. ஆனால் 2வது உலகப் போரின் பின்னர் இந்தியாவில் சேலத்தில் ஒரு நிறுவனத்தின் மூலம் மரவள்ளி கிழங்கில் இருந்து போலி ஜவ்வரிசி தயார்படுத்தி சந்தைப்படுத்தப்பட்டு மக்களின் உணவு தேவைகளை பூர்த்தி செய்து வரப்படுகிறது. நான் சின்ன வயதில் இருக்கும் போது அம்மா காய்ச்சிய ஜவ்வரிசி பாயாசத்தின் சுவை இப்போது இல்லை. இதை நீங்கள் எப்போதாவது உணர்ந்தீர்களா? சுவை, மனம் ஒரிஜினல் ஜாவா அரிசியில் தான் கிடைக்கும். மரவள்ளி கிழங்கில் செய்யப்படும் சவ்வரிசியில் கிடையாது. ஒரிஜினல் சவ்வரிசி மஞ்சள் நிறமாக இருக்கும். இப்போது பால் வெள்ளையாக மரவள்ளி கிழங்குகளில் செய்யப்படும் சவ்வரிசி கடைகளில் கிடைக்கின்றது. ஆனால் இது மரவள்ளி கிழங்கில் இருந்து செய்யப்படுகின்றது என்ற விடயம் அங்கே அது நாங்கள் வேண்ட பெட்டிகளில் எழுதப்படவில்லை. ஆனால் அதை சவ்வரிசி எனவே அதிக விலைக்கு விற்பனை செய்து வருகின்றார்கள். இதே நேரம் உங்களுடைய கருத்துக்களை நான் எதிர்பார்த்தபடி விடைபெறுகின்றேன். நன்றி, நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம் பாணி. ஜவ்வரிசி என்று சொல்றதா சவ்வரிசி என்று சொல்றதா? சவ்வரிசி என்று சொல்லுவோம். ஜவ்வு மிட்டா மாதிரி ஜவ்வு இழுத்து கொண்டிருந்தா அது ஐயன்னா தானே போடுறது எழுதேக்குள்ள. அப்படியா? சானா நாங்கள் எழுதுறோம் இல்லையா, உண்மையா எழுதேக்குள்ள ஐயன்னா தான் எழுதுறது. அதாலே அவ ஜவ்வரிசி என்று சொன்ன. ஆமா, என்ன மரத்துல இருந்து வர்றதா? என்ன ஜவ்வுக்கும் அந்த மரத்துல இருந்து ஜவ்வு மரமா? நான் கதைக்கிற கேக்குதா? ஓ ஆம்.
கோமலரக்கா சொல்லுங்க. இப்ப அதைத்தான் ஆம் இப்ப ஐயன்னா இப்படி வரும் ஜவ்வரிசி கண்டு கேக்குறேன். ஜவ்வரிசி இல்ல, அது சவ்வரிசி தான் தமிழ்ல. இல்ல வாணி. ஐயன்னாண்டு வாணிமோகன் ஐயருக்கு இப்ப பாருங்க, அப்ப ஐயருக்கு ஐயசின்னு மற்றவளமா வரும். போடுறோம். இது ஜானா வந்து இப்படி மற்றவளமா போடுறோம். இப்ப ஜவனமண்டு வர்ற சொல்ல என்னன்னு எழுதுவீங்க? அது ஜா, இந்த ஜா, எந்தையா? இந்த வடாளத்து ஜா தான் நீங்க சொல்றது. இதுவும் வடஅழுத்துலதான் அப்ப ஐ வராது, ஜானா தான் வரும். வடாளத்து ஜா நீங்க குழம்பிட்டீங்க செல்வியக்கா. சரி, ஐயன்னா வந்து இல்ல வாணி, கொஞ்சம் பொறுங்க பத்மினியர்களே. ஐயனா தான் எழுதி இருக்கும். இப்படி வாரது ஐ, கீழே வாரது ஜ. அப்ப நீங்க ஐ வராது, ஜ தான் சொல்றீங்க. வட எழுத்து ஜ. ஆனா ஜானா வாணி, ஜானா உவன்னா தான் போடுறது. அப்ப என்னண்ட எழுத உச்சரிக்கணும் ஜவ்வரிசி. நான் இது ராத்திரி கேள்விக்கு நான் நீங்க ஐ சொன்னீங்க, அதுதான் கேக்குறேன் நான். ஐ ஆமா வராது. சரி, அது வந்து தமிழ்ல தான் அது சவ்வரிசி. சானா உவன்னா வானாரினா சீனா. அது அதுதான் நாங்கள் எழுதியக்குள்ள சானா உவன்னா அரிசி என்று போடலாம். அவங்க முந்தின இதுல துவக்கம். ஆனா இந்தியா முறைப்படியே ஐயன்னாவும் உவன்னாவும் போட்டபடியே அவ அப்படியே உச்சரிக்கிறான். அப்ப ஐவரிசியா வரும், ஜவ்வரிசி வராது. அதான் ஜவ்வண்டு உச்சரிக்கிறேன். ஜானா உவன்னா. செல்வியாக்கா கொஞ்சம் பொறுங்க. சொல்லுங்க. இது வாணிமோகன் நீங்க பாருங்க. ஒரு கொஞ்சம் நீங்க பொறுங்க பாருங்க, நிப்பாடி போடுவாங்க. நீங்க வந்து நீங்க ஐ சொல்றீங்க, ஐவரிசி தவிர ஜவ்வரிசி வராது. வட எழுத்து இல்லையே, நீங்க எழுத்து பிள்ளையா சொல்றீங்க. நாங்கள் பிள்ளையா சொல்றோம். சரி வாணி, அப்படித்தான் அவங்க போட்டு இருக்கிறது. ஐயன்னா வந்து நீங்க இந்த வட எழுத்து இப்படி வந்து இப்படி வந்து இது அப்படித்தான் எழுதி இருக்கும். பாருங்க, நீங்கள் ஒரு எழுதி பாருங்க. கீழே வாரது ஜ. இல்ல, நீங்கள் ஒரு எழுதி பாருங்க. என்னண்டு சவ்வரிசி என்று எழுதி பாருங்க. ஓ சாரா வனவானா சீனா. இல்ல, அது நீங்கள் சொல்றீங்க, எழுதி பாருங்க எப்படி வருது. இல்ல தமிழ்ல இருக்கு சவரிசி, சவரிசி. அது தமிழ்ல நாங்கள் எழுதியக்குள்ள சானா தமிழ்ல வருமே தவிர நீங்க வட எழுத்துக்குள்ள நிக்கிறீங்க. அதான் வட எழுத்துலதான் அந்த சொல்லு முதலே துவக்கம் இருக்கிறது. ஜானா தான் போட்டு இருக்கிறது. நாங்க ஜவ்வரிசி என்று சொல்றது இல்ல, இவர் இந்திய தமிழ்ல சொல்லு. மற்றது அதத்தான் சொல்றேன். நாங்கள் இந்தியா முறைப்படியில வேற்று மொழியில தான் கூடுதலா அந்த ஐய அப்படி கதைக்கலாம். தமிழ்ல நான் ராத்திரி கேள்விக்கு எடுத்து வச்சிருக்கு. நான் சானாபன்னாண்டு தான் போட்டேன். சவ்வரிசி அண்டு நான் வாசிச்சேன். நான் இது ராத்திரி. நீங்க கடையில வாங்குற பாக்கெட்ல பாருங்க என்ன தமிழ்ல எழுதி இருக்கண்டு. ஐயனா தான் போட்டு இருக்கும் பாருங்க. சவன்னா தான் போட்டிருக்கு, சானா தான் போட்டிருக்கு சவரிசி. இங்க நாங்கள் இதுல தானே வாங்குறோம். நாங்கள் இப்ப செல்வியக்கா கொஞ்சம் போறோங்க, நீங்க குழம்பி கதைக்கிறீங்க. இப்ப சவ்வரிசிக்கு சரியா என்ன ஐ ஐ என்று சொல்லுங்க. அப்ப ஐவரிசியோ வாணி இருக்கு. தமிழ் தமிழ் அகராதியிலே இருக்கு சவ்வரிசி. சானா உவனா வானா டீனா சீனா. ஆனால் இந்தியாவின் இதுல ஐயன்னாவும் கொடுங்க. அவர்களை தண்ணியே சொல்ல தெரியாதவர்கள். அது புல அதத்தான் சொல்றேன். நான் இந்தியாவின் இதைத்தான் பார்த்துவா சொல்றான்னு சொன்னான் உங்களுக்கு. நீங்க ஐயன்னா தான் சொல்றீங்க. ஐயன்னா வரும் சவ்வரிசிக்கு என்ன ஐயன்னா வரும். அப்ப நீங்க மராட்டி விடுங்க. இப்ப ஜவ்வரிசி என்று சொன்னாலும் ஜாதான் இந்த கீழே வர ஜாதான் வரும். வட எழுத்து ஜாதான் வரும். இவர் ஐய சொல்ற வட எழுத்து ஜா, ஐயனா வராது. ஐயனா அப்படி வரும். வட எழுத்துல என்ன ஜானா எழுதுவீங்க. ஐயனா மாதிரி தானே போடுறது. ஐயனா வந்து ரெண்டையும் இப்படி இப்படி போடுவோம். மற்றது வந்து இப்படி வளைஞ்சு வரும். அப்படி வளைஞ்சு வரதான் ஜானா. எனக்கு தர்ஜினி என்றதுக்கும் அந்த ஜா வந்துதான் அந்த ஜாதான் போடுவோம். வளைவு வரும். அதான் தமிழ் எழுத்து. நான் ராத்திரி பார்த்தேன். நான் அதுல அப்படித்தான் கிடந்திருந்தது. நீங்க பாக்குறது நீங்க ஐயன் 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 என்ன டைவரிசியா வரும். அல்ல அவர்கள் எழுதி இருந்ததா பாத்திருந்தேன். செல்வியக்கா வந்து ஆபீஸ் ஆரஞ்சு ஒத்துக்கொள்றீங்களா இல்லையா? அதுக்குள்ள இதுக்கும் அவர்கள் வந்து அந்த அந்த ஜனவரிக்கு வர வட எடுத்து இந்த கீழே வருது. இது ஐ வந்து இப்படி வருது நீங்க சொல்ற மாதிரி சரியா. அது வட எழுத்து.
மற்றது அப்படி வர ஜவ்வரிசி இல்ல சவ்வரிசி தமிழோ தெரியாது. தமிழ்ல அழகா தமிழ்ல இல்ல, அதுக்கு வேற ஒரு பதம் இருக்கு. சவ்வரிசி இல்ல, தமிழ்ல இங்க அகராதியில போட்டிருக்கு சவ்வு மரத்தின் சோற்றை காய்ச்சி செய்யப்படும் பண்டம் சவ்வரிசி. சவ்வு மரத்தின் சோற்றை காய்ச்சி செய்யப்படும் பண்டம் இருக்கு. மற்றது மரவள்ளி கிழங்குல இருந்தும் செய்யப்படும். மரவள்ளி கிழங்குல இருந்தும் செய்யப்படும் இருக்கு. இதுவும் மரத்தை தான் காட்டினவர் சிவாஜி. சவ்வு மரத்துல தான் சவுக்கடின்னு சொல்றோம் நாங்க. ஜவுக்கடியா சொல்றீங்க சவுக்கடி. சவுக்கு. ஆனா நாங்கள் எல்லாரும் பாவிக்கிறது மரவள்ளி கிழங்குல இருந்து வர. ஆனா நான் இது இன்னும் ஒரு நாளும் செய்யறது மரவள்ளி கிழங்கு காய வச்சு போட்டு பவுடர் என்ன செய்யறது? பாகிஸ்தான்ல தான் மணியம் செய்யற கூட பாகிஸ்தானாக்கள் தான் மரவள்ளி கிழங்குல இப்படி சவ்வரிசிய அது நினைக்கிறேன். அந்த இடிச்சு கூழாக்கி போட்டு பேருந்து அதை கைதாண்டுதான் உருட்டி எடுக்கிறாங்களா? அந்த பால் மரவள்ளி கிழங்கு அந்த பால் மாதிரி செய்துதான் செய்யணும் நம்மளோட மரவள்ளி கிழங்குலாம் செய்யறது. அத புட்டு மாதிரி குழச்சிட்டு காய வச்சு பவுடர் ஆக்கி புட்டு மாதிரி குழச்சிட்டு பேருந்து பேனில போட்டுதாண்டா உருண்டையா வரும். இல்ல தேடினா கிடைக்கும் நினைக்கிறேன். அப்படி செய்யறதுன்னு நினைக்கிறேன். தெரியல. இதுலயும் சவ்வரிசி தான் வாணி இருக்குது. இதுல சானா உவன்னா வானாரீனா சீனாண்டு ஜவ்வு வராது. ஜவ்வரிசி ஆனா அங்களுக்கு தெரியும். அவன் போட்டுருக்கான். இதை பார்த்துப்படா இப்ப வாய்ச்சவர் தகவல சானா உவன்னா வானா டீனா சீனா சவ்வரிசி நம்பர். சரி, பாயாசத்தை எப்படி செய்யறன்னு தெரியாது. இலக்கியம் இருக்கா வாணி? பாயாசத்தை எப்படி செய்யறது தெரியாது. ஓஹோ, தண்ணிய கொதிக்க விட்டுட்டு இத போட்டு கிண்டி முதல் காஜு பிளாம்ஸ் எல்லாம் முதல் போடணும். இல்ல அத முதல் போடணுமா? முதல் போட்டுட்டு அவிய விட்டுட்டு தான் பயரும் போடலாம். அது போட்டுட்டு தான் ஜவ்வரிசிய போடுறது. அன்னாசி பழத்தின்னையும் கவிட்டு ஊத்துதுகள். சில நேரம் அன்னாசி பழம் போடுறவையல் சில. சரி, என்ன தர்ஜினி பாயாசம் வைக்கிற முறைய சொல்லுங்க. நான் பாலை புறம்பா காய்ச்சி பொங்கி எடுத்துடுவேன். பொங்கல் பாலை காய்ச்சி எடுத்து வச்சுட்டு தண்ணிய கொதிக்க வச்சுட்டு சவ்வரிசி போட்டு அவிய விட்டுட்டு பசுப்பாலோ சவ்வரிசிய அவிய வச்சு அரைவாசி வந்து 1 கேக்கு இது எங்கட சேமியா போடுவேன். சேமியா போட்டுட்டு அந்த நேரமே சீனியும் போட்டு கஜிவையும் தேவையான கஜிவை கொஞ்சம் நெய்யில பொரிச்சு போட்டு வச்சிருப்பேன். பிறகு அந்த காய்ச்சின பாலைத்தான் அடுப்பு ஓப் பண்ணி போட்டு காய்ச்சின பால் அதுக்குள்ள விடுவேன். பிறகுதான் இதை போடுறேன். நல்லா இருக்கு. பச்சை பாலா விட்டா என்ன? பச்சை பாலா விட்டு காய்ச்சிக்குள்ள சவ்வரிசியை தான் மஞ்சி போகும். அந்த அவிஞ்சி தண்டி எல்லாம் வந்துடும். இறுகி கொண்டு வரைக்க நான் காய்ச்சின பாலை வச்சிருந்தேன். இதை விட்டு நாங்க கூழ் தன்மை ஆக்கலாம். தேங்காய் பால் விடியினம் நான் கூடுதலா அடிக்கடி செய்யறேன். நான் வாணியை செய்வேன். சரி, ஜெயமல் செல்வியாக்கா அப்படி பாயாசம் இல்ல ஏலக்காய் போடுறேன் இல்லையா? ஏலக்காய் 2 தட்டி போடுவேன். நாங்க இளையவர்களுக்கு பிடிக்காதபடியெல்லாம் போடுறோம். நீங்க கொஞ்சம் பத்மினி அவர்களே ஒவ்வொருத்தர முறையும் கேட்டுட்டு நிறைவில உங்களோட இதை கேளுங்க டவுட்டை. சரி, செல்வியாக்கா சொல்லுங்க. விளங்கல பாயாசம் வைக்கிறது அப்படி அந்த முறை இல்ல. நான் இதை பாக்குறேன் தேடுறேன் அதை என்னன்னு. ஆனா அவங்களும் இந்தியாவில முறை பாயாசம் செய்யும் முறை அதை சொல்லுங்கோ. பாயாசம் என்ன? சுடுதண்ணிய கொதிக்க வைக்கிறது, கொதிக்க வச்சு போட்டு சவ்வரிசிய தூக்கி போடுறது. பிறகு கொஞ்சத்தால அவிஞ்ச பிறகு முந்திரிய வத்தல் கஜு அதை போட்டுட்டு சீனியே அதை சேர்த்து போடுறா. சில நேரம் கொஞ்சம் சீனியோட நான் கூடுதலாக டின் மில்க் தான் கூட விடுறேன்னா. ஏலக்காய் போடுறதுல அதே டின் மில்க்கும் போடுறது. சில நேரங்கள்ல பசுப்பாலை விடுறது. தேங்காய் பால் நான் பாவிக்கிற குறைவு, அதனால கூடுதலாக நான் இதை முடிய டின் மில்க்கும் 1 கரண்டி சீனியும் போடுவேன். சில நேரம் பிரவுன் சீனி போடுவேன், சில நேரம் வெள்ளை சீனி போடுவேன். அவ்வளவுதான். அது காய்ச்சி முடிஞ்சாராக்கி வைக்கி போட்டு குடிக்கிறேன். நான் முதல் தண்ணியை கொதிக்க வைப்பேன். நான் பயறு பாசிப்பயிறு உடைச்ச பயிறு அது கொஞ்சம் போடுவேன். கஜு பிளாம்ஸும் போட்டு அவிய விட்டுட்டு அப்புறம் சவரிசி அதுக்குள்ள போட்டு கிளறி போட்டு அப்புறம் சீனி ஏலக்காய் இதெல்லாம் கடைசியாக போட்டுட்டு அப்புறம் பாலை விட்டுட்டு ரகம். டின் மில்க் இருந்தால் டின் மில்க்கும் விடுவேன். டேஸ்டாக இருக்கும் கொஞ்சம். நான் தேங்காய் பால்லாம் கூடுதலாக செய்கிறேன். நான் தேங்காய் பாலண்டைக்கு அதை புளிஞ்சு முதல் பால் எடுத்து வச்சுட்டு மற்ற 2 பாலையும் கொதிக்க வச்சுட்டு மற்ற பாலை கொதிக்க வச்சுட்டு அதுக்கு இது சவரிசியை போட்டுட்டு
பிறகு இது முந்திரி வத்தல் அந்த கஜு எல்லாத்தையும் போட்டு முடிய கடைசி நேரம் அந்த முதல் பாலை விட்டு இறக்குவேன். நல்ல ஒரு தடிப்பு பதத்தை வரைக்கும் இறக்குவேன். சரி, நன்றி. நகுலவதி அவர்கள். சீனி எல்லாம் அதுக்கு போடுறதான். வணக்கம் வாணி. நான் பாயசத்தை வெறும் சட்டியை கொஞ்சம் சூடாக சவ்வரிசியை போட்டு கொஞ்ச நேரம் கிண்டி அந்த ப்ரௌன் ஆகிறையில கொஞ்சம் சூடாக அந்த சவ்வரிசி நல்ல சூடாக வெறும் மட்டும் கொஞ்சம் கிண்டி எடுத்து வச்சுட்டு தண்ணி கொதிக்க வச்சுட்டு பேந்து இதை போட்டு தண்ணி கணக்க இல்லை ஒரு அளவா விட்டு கிண்டி அவிஞ்சு முக்காவாசியில விரைக்க சில வேளை தேங்காய் இருந்ததுண்டா தேங்காய் பால் தனியை விட்டு செய்வேன். அது வித்தியாசமான ஒரு டேஸ்டா இருக்கும். மற்றது கஜு பிளம்ஸ் சேமியா அதுகளை இது அவிய விடைக்கே அதோட சேர்த்து அவிய விடுவேன். மற்ற சில வேளை நெய்யில இதுகளை வறுத்து போடுவேன். சேமியா தவிர மற்ற ரெண்டையும் கடைசியில தான் பாலை விடுவேன். திம்பால் கூடுதலா திம்பால் இருக்கேக்க கூட செய்வேன். டீக்கு பதிலாக பாயசத்தையே காய்ச்சி கொள்ளுவேன். மற்ற தனி பாலண்டேக்க பால் கூட விடுவேன். இங்க வேண்ட கடை பாலண்டா. மற்ற பயறு பைத்தம் பருப்பு சவ்வரிசியோட சேர்ந்து போடுவேன். அது சில வேளை மற்ற அந்த ஒரு சொட்டு மஞ்சள் பவுடர் போடுவேன் அந்த நிறம் மாறுறதுக்காக. ஒவ்வொரு முறைக்கும் ஒவ்வொரு என்ன அந்த நேரம் என்ற செய்யக்கு என்ன மனம் பெறுதோ அதுகளெல்லாம் போட்டு செய்து கொள்ளுவேன். ஏலக்காயும் பவுடரும் போடுவேன் கடைசி. நன்றி. தமிழக்கா பாயசம் வைக்க வேணும். நான் பாயாசம் பண்ணி கொஞ்ச நேரம் சவரிசிய மெல்லிய சூடா வச்சு போட்டு தண்ணிய கொதிக்க வச்சுட்டு சவரிசிய போட்டுட்டு கொஞ்சம் அவிஞ்சா பிறகு சேமியாவும் போட்டு சீனியும் போட்டு அதிகமா தேங்காய் பால் தான் வர்றேன்னா மற்ற பிளம்ஸ் கஜுவும் கொஞ்சம் நெய்யில வதக்கிட்டு போடுவேன். போட்டுட்டு அப்படியே இறக்கி குடிப்பேன் ராணி. பாயாசம் முறை உமா ஆளையும் காணோம், மியூட்லையும் காணோம். ஆனா பேர் இருக்கு. சரி, பாயாசம் காய்ச்சும் முறை உங்களோட முறையை சொல்லுங்க. பாயாசம் என்னன்னு காய்ச்சுறேன்டா முதல் சவ்வரிசிய வறுத்து போட்டு எடுத்து வச்சிருவேன். அது ஏன்னா சும்மா போட்டா கரைஞ்சு போமெண்டு அதை எடுத்து வறுத்து வச்சுட்டு ஒருத்தரும் சொல்லல. நான் அதே வறுத்துதான். ஆனா நாங்க அதை சொல்லல, பொதுவா சொன்னோம். நான் வறுத்து தான் செய்வோம். அதன் பின்பு அதை வறுத்து எடுத்து வச்சு விட்டு திரும்ப சுடு தண்ணிய வச்சு ஏலக்காய் அது கொஞ்சம் கடலை பருப்போ கச்சான் பருப்போ அதை அந்த அதுக்குள்ள அவிய போடுவோம். கழுவி போட்டு அவிய போட்டுட்டு அதன் பின்பு தண்ணிய விட்டு சவ்வரிசிய போட்டு கொதிக்க விடுவேன். அதன் பின்பு தேங்காய் பால்ல தான் நான் காய்ச்சுவேன். ஏனென்றா அதுதான் வாசமாயும் இருக்கும், சுசியாயும் இருக்கும். அப்படித்தான் நான் செய்வேன். இறக்க ஏலக்காய குத்தி போட்டு இறக்குவேன். நன்றி, வணக்கம். சரி, நன்றி. எனது முறையும் அதேதான். சவரிசியை போட்டுட்டு கொஞ்சம் வறுப்பேன். சரியா? அண்டா கூடாண்டு இல்லை, அந்த வாசத்து வருமான் வறுத்துட்டு அதுக்குள்ளேயே தண்ணியை விடுவேன். சுடு தண்ணியை விட்டுட்டு அது அப்படியே அவிந்து வரக்குள்ள டின் மில்க விடுவேன். விட்டுட்டு கூடுதலாம் அது இருந்தால் இல்லாட்டி எங்களை பாலையும் விடலாம். விட்டுட்டு நீங்கள் சர்க்கரை போட்டு செய்து பாருங்க, சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி சர்க்கரை சூப்பராக இருக்கும். அந்த கலரும் மாறி ஒரு ப்ரௌன் கலர்லாம் வரும், அது வெள்ளையாக வராது உங்களுக்கு. அது ஒரு நாள் தான் நான் போட்டேன்னா அந்த மாதிரி இருந்தது. சர்க்கரை போட்டு இன்றைக்கு செய்துட்டா போச்சு. செய்து பாருங்க, ஒரு கொஞ்சம் போல் எடுத்து நல்லா உண்மையிலே நல்லா இருக்கும். சீனி ஒன்றும் போடாமல் போட்டுட்டு பிறகு இறக்குற நேரம் அந்த அவிஞ்ச வரைக்கும் சேமியா போட்டுட்டு அப்புறம் இறக்குற நேரம் இந்த இது நட்ஸுகள் நேரம் பெருசாக அதுக்குள்ளே போட்டு செய்கிற விருப்பம் இல்லை. பொங்கலுக்குள்ளெல்லாம் போட மாட்டேன், சும்மா சாப்பிடுவேன். அப்படியே அந்த இது ஏலம் கருவா இருக்குது தானே, அதை கொஞ்சம் தட்டி போட்டுட்டு எடுத்துட்டு அடிக்க வேண்டியது தான். உங்களுக்கு தண்ணி வேண்டாம் தண்ணி ஆடுங்கோ, இல்லையாண்டா கட்டி ஆடுங்க. கொஞ்சம் நேரம் அது ஈரம் சர்க்கரை போட்டு பாருங்க, உண்மையில நல்லா இருக்கு. நல்ல கருப்பு சீனி தான் நானும் போடுறேன். இல்ல, கருப்பு சீனிக்கும் சர்க்கரையும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அது கரும்பு சீனியும் பரவாயில்ல. அந்த இது இருக்கு தானே, அந்த குட்டான் இருக்குல்ல, நாட்டு சக்கரை அதுதான் இப்ப பாவிக்கிறேன். நல்லா இருக்கும், அது வித்தியாசமான டேஸ்ட். நான் அது மற்றதுக்கு பாவிக்கிறேன். இப்ப உளுத்தங்காளி இன்றைக்கு அந்த சக்கரை அதான் போடுறேன். நான் சக்கரை
இது நாங்க அந்த பாயாசம் பண்றது வெள்ளை வெள்ளையாண்டா நீ பாக்குறேன். அதுக்காகத்தான் அந்த இதை போடுறேன் இல்ல மற்றபடி. ஆனா இங்க கலர் இருக்குதான் அந்த சவ்வரிசி பச்சை கலர்ல இருக்குல்ல, அது கலரிங் போட்டு செய்யறது. அது கலர் இங்க போடுறாங்க போடுறது அது கலர் அடிச்சு அப்படியே இருக்குது. கொஞ்சம் சவ்வரிசிலே சின்னனும் இருக்கு, பெரிய குண்டு குண்டானதும் இருக்குது. வியட்நாம் கடையில இருக்குது. ஆனா சிலது சரியில்லை. நான் ஒருக்கா போட்டு ஒரு கொதியிலோட முழுக்க களியா போயிடுது. அது களிமாயிரு தன்மை வரும். உடனே களிமறை ஒரு வேற ஒரு மனம் மாதிரி மணந்த நான் உடனே கொண்டு அப்படியே கொட்டிட்டேன். குட்டி குட்டி தான் இது, பெரிய அந்த இது பெருசா வருது. இப்ப பாத்துறாங்க மரவள்ளி கிழங்குனா செய்யணும் அந்த பவுடர். இது பவுடர் ஆக்கி போட்டு மரவள்ளி கிழங்கு எடுத்து உரிச்சு தண்ணிட்டு பவுடர் ஆக்கிட்டு அதை குட்டி குட்டி போலியல் ஆக்கி அந்த மிஷின்லயே செய்யறதா அந்த சவரிசி. சூடு காட்டி வறுத்துதான் ஒட்டுப்படாம குமையாம வரும். கழுவுறதா இல்ல பத்மினி ஆண்டி கழுவ கூடாது. இல்ல சவ்வரிசிய வாஷ் மிஷினுக்குள்ள போட்டு கழுவும். சரியா பக்கெட்டோட போடுவோம். என்ன பக்கெட்டோட போட்டா நல்லா இருக்கும். வந்து தனி பயர்லயும் செய்வார்கள், நல்ல டேஸ்டா இருக்கும். இது ஒன்றும் இல்லாம தனி பயர்ல பயறு போட்டு இல்ல தனிய பயறு. இல்ல பைத்தங்கஞ்சி மாதிரி மில்ல ஒரு செய்தார். உண்மையிலே பாயசமா தான் இருந்தது, நல்லா இருந்தது. அந்த வாசம் இதெல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் போட்டிருந்தார். இப்ப இதுக்கு சவரிசிக்கு போடாம பயருக்கு சவரிசி கொஞ்சம் போட்டிருந்தேன். எனக்கு விருப்பம் பண்ணிக்க ராசவள்ளி கிழங்குக்கு தொதல்களுக்கு போடவும் நல்லா இருக்கும். என்ன சவரிசி இதுக்கு ராசவள்ளி கிழங்கு காண்டை செய்த நான் போட்டு என்ன பயரா குளுத்தமா போடி போட்டு செய்யறது நல்ல வடிவாக சொல்லியிருந்தேன் நல்லா இப்ப வாணி நான் அந்த இது அந்த பகுதி பார்த்தேன் நான் உண்டு. ஆனா இலங்கையில வந்து சவ்வரிசிய சானா உபன்னாவண்டும் போடுறது, சவ்வன்னாவண்டும் போடுறது. ஒற்றை கொம்பு சானா லானா அப்படி போட்டும் இருக்குது பாருங்க. இப்ப நீங்க அனுப்பி இருக்கிறீங்க தானே? ஆமா. அதுக்கு பிறகு ஐயனா ஜானா, உங்களுக்கு ஜானா ஐயனாவுல நீங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. இல்ல அது ஜானாவே சரி. ஜானா அந்த ஜானாவை முப்பண்ணாவையும் சேர்த்தால் ஜவ்வண்டு தான் உச்சரிக்கிறது. நீங்க ஜவ்வ போடுறீங்க, சவ்வ போடுங்களேன். அதான் அது நாங்கள் போடுறோம். சரி, நீங்க அப்படித்தான். நீங்க இல்ல அது ஜானா தான், சமஸ்கிருத ஜானா. அவர்கள் வந்து ஏதாவது ஒழுங்க சொல்றார்கள், சொல்லுங்க அப்போ. எல்லா இடத்தும் அவன் ஜவ்வு இல்ல சவ்வு முட்டாது. அப்ப அவர்கள் வந்து இந்த வடலத்தை போட்டாருன்றதுக்காக நாங்க சொல்லணும். ஆரஞ்சண்டா நாங்க ஆரஞ்சண்டா சரிக்கிறோம். ஒரே அது கூடுதலா எல்லா மொழியில இருக்கேங்களா அப்படித்தான் அதை சொல்லி கொண்டு வந்ததை நாங்க அதை பார்த்துட்டு மாறணும். சவரிசி தான் அதுல எங்கட நான் அதுல போட்டு பார்த்தேன். நான் இப்ப ஸ்ரீலங்காவில வந்து சவ்வரிசி என்றேக்கல சானா உவன்னாவண்டும் போட்டிருக்குது, சவ்வன்னா அரிசி என்ன அரிசி என்னும் சொல்றேன். இப்ப நாங்க பாயாசம் மட்டும் சொல்றது இல்ல, சவரிசி கஞ்சனா பாயாசம் சொல்றோம் தானே. இல்ல ஊர்ல நான் பாயாசம் மட்டும் சொல்றேன். இல்ல நாங்கள் பாயாசம் சவரிசி கஞ்சனா சொல்றோம். நாங்க சவரிசி கஞ்சி அப்படின்னா நாங்கள் பாயாசம் மட்டும் தான் சொல்றது கூடுதல. நாங்களும் சவரிசி என்ன பாயாசம் மட்டும் தான் சொல்றோம். நாங்களும் பாயாசம் மட்டும் தான் சொல்றோம். அதான் மற்றது வேணி. இப்ப ஐயர் மேர் வந்து அரிசி குறுநல் இருக்குல்ல, அதுலயும் வந்து பாயாசம் செய்யறவ அது வித்தியாசமா இருக்கும். அது ஏதோ எல்லாம் போட்டு 2-3 விதமான பாயாசம் சொல்லுவார்கள். ஆனா அது இந்த வித்தியாசம் இந்த சவ்வரிசியில செய்யறதுக்கும் அந்த அரிசி குறுநல் அதுகள்ல செய்யறதுக்கு அதுக்கு பயர் எல்லாம் போட்டு செய்வார்கள். ஆனா சவ்வரிசி கஞ்சி என்றுதான் சொல்லுவினோம், என்ன பாயாசம் என்றுதான் சொல்லுவேன்.